உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தெய்வஜனமே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் பல நன்மைகளை, பல அதிசயங்களை, பல அற்புதங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள வரும்பொழுது அந்த சூழ்நிலை நம்மை மேற்கொள்ளாத படிக்கு அவருடைய கரம் நம் ஒவ்வொருவரையும் தாங்கி, அவருடைய கரம் நம் ஒவ்வொருவரையும் ஏந்தி, நம்மை சுமந்து, நம்மை காத்து, நம்மை தப்புவித்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பயம் என்கின்ற ஒரு விஷயம், ஃபியர், பயம் என்கின்ற விஷயம் ஊடுருவி வருகிறது. அந்த பயம் எங்கிருந்து வருகிறதுனே நமக்கு தெரியாது. எங்கே இருந்து அந்த ப்ராடக்ட் எங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அது நமக்குள்ளே இல்லையே. பட் ஃப்ரம் வேர் இட் இஸ் கம்மிங், ஃபியர் அண்ட் டவுட். அந்த பயம் நம்மளுக்குள்ளே வரும்பொழுது அது எப்பேற்பட்ட பலனுள்ள மனுஷனாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பராக்கிரமம் உள்ள மனுஷனாக இருந்தாலும் சரி, அவங்களால அடுத்த ஸ்டெப்பை எடுத்தே வைக்க முடியாது. கரெக்டாக எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாதனை, எவ்வளோ பெரிய சாம்பியன்ஸாக இருந்தாலும், அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா அவங்க கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களை, எல்லா சந்தேகங்களை நீக்க போகிறார். நம்ம பாட போகிறோம். பயமே என் வாழ்வினில் ஆழ்வதில்லை. பாடலாமா? காலங்கள் தேவனின் கரங்களிலே, பயமே நம் வாழ்வினில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே, நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. சொல்ல போக நம் காலங்கள் அவருடைய கரங்கள்ல இருக்குதுன்னு சொல்லுங்க. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் எங்கள் தெய்வம். சொல்ல போகிறோம். We are going to declare. தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர். சொல்லுவோம். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் என்னில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. He is ruling everything. He is ruling the heaven. He is ruling the earth. He is ruling our lives. என்றும் ஆள்பவரே. யாவே நீர் எங்கள் தெய்வம். தலைமுறை தலைமுறையா
பயம் எங்களை மேற்கொள்ளாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை மேற்கொள்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இதோ எங்களோடு இந்த வேளையில் நீங்கள் பேசுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பயங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட திகில்களாக இருந்தாலும், சந்தேகங்களாக இருந்தாலும், அவற்றை உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுதே ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு அந்த பயங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கள் அகற்றி போக பண்ணுங்கப்பா. நம்முடைய கரங்களில் இந்த செய்தியின் நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஃபியர், டவுட். ஃபியர் என்றால், பயம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஃபியர்ஸ் ஆர் நத்திங் பட் than the state of mind. பயங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனநிலை. பயம்ங்கிறது என்னது? ஒரு மனநிலை. சாதாரணமாக எல்லா காரியங்களும் நம்ம செய்து கொண்டே இருப்போம். சாதாரணமாக காலையில் நம்ம எழுந்திருப்போம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம செய்யணுமே நம்ம யோசிக்கும் பொழுது என்ன நடக்குது? நம்மளுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. அப்போ திங்கிங்கில் ஒரு சேஞ்ச் வருது, நம்மளோட பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் வருது. அப்போது இதுதான் ஃபியர். ஃபியர்ஸ் ஆர் நத்திங் பட் இட் இஸ் டிஸ்டர்பிங் our ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஃபியர் என்றால் என்னன்னா, ஃபியர் இஸ் அ டார்க் ரூம் வேர் நெகட்டிவ்ஸ் டெவலப். பயங்கிறது என்னென்னா, ஒரு இருட்டு ரூம்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி. இருட்டு ரூம்குள்ளே உட்காந்தா நம்ம எப்படி இருப்போம்? எதிரில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, நமக்கு எந்த ஒரு யோசனையுமே தோணாது. அப்படியே நம்ம ஃப்ரீஸ் ஆகிடுவோம். அதே போல் தான் பயத்தில் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட தைரியம் உள்ள நபர்களும் என்ன ஆகிடுவாங்கன்னா, அவங்க மைண்டே ஃப்ரீஸ் ஆகிடும். அவங்க யார், அவங்களால என்னென்ன காரியங்கள் இது வரைக்கும் அவங்க செஞ்சுருக்காங்க, இதுக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியுமோ எதுவுமே அவங்களுக்கு தோணாது. ஃபியர் இஸ் அ டார்க் ரூம். அதனால் அந்த டார்க் ரூம்குள்ளே நம்ம யாரும் போயிடக்கூடாது. ஆமென். ஃபியர் இஸ் அ டார்க் ரூம் வேர் நெகட்டிவ்ஸ் டெவலப். வெறும் நெகட்டிவ் மாத்திரம்தான். இப்படி நடந்தால் என்ன ஆகும், அப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்தால் என்ன ஆகும், இது நம்மளுக்கு கிடைக்கலனா என்ன ஆகும், இது நமக்கு நடக்கலைன்னா என்ன ஆகும், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நம்மளோட மனநிலையை ஃபுல்லாக பாதிப்புக்குள்ளே தள்ளிவிடும். அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது, நீங்கள் பயப்படுறீங்கல்ல, இந்த பயத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பக்கத்தில் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த ஃபியர். என்றைக்கு நீங்கள் பயத்தை விடுறீங்களோ உங்கள் முன்னாடி இருக்கிற காரியங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது உங்கள் முன்னாடியே தான் இருக்குது. ஆனால் இந்த பயம்ங்கிறது உங்களை மறைத்து கொண்டு இருக்கிறது. Everything you want is on the other side of fear. மறந்துடாதீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கோட் சொல்ல போகிறேன். The brave man is not the one who does not feel afraid. அதாவது தைரியமான மனுஷங்க யார்? பயப்படாதவங்க கிடையாது. தைரியமான மனுஷவங்க யார்? பயப்படாதவங்க கிடையாது. ஆனால் அந்த பயத்தை மேற்கொள்கிறவங்க தான் தைரியமான மனுஷன். எல்லாரோட வாழ்க்கையிலும் பயம்ங்கிறது வரும், எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்தேகம்ங்கிறது வரும். ஆனால் தைரியமான ஆள் யார்? பார்த்து பயப்படாதவங்களா? இப்போ நெருப்பு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோமே. ஆனால் அந்த பயத்தை கான்குவர் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த பயத்தை மேற்கொள்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் பிரேவ் மேன். இன்றைக்கி இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நம்மளுடைய ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டு இருக்கிற எல்லாரையுமே தேவனாகிய கர்த்தர் பிரேவ் மேனாக, பிரேவ் விமனாக எழுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு பாறையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறதாக நாம் வைத்துக்கொள்வோம். ஒரு செங்குத்தான பாறை, a mountain cliff. அந்த கிளிஃப் மேலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க. அதாவது அவ்வளோதான், இதுக்கு மேலே எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை. நான் இதற்கு பிறகு என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை என்ன ஆக போகுதே தெரியல அப்படின்னும் போது ரெண்டு விஷயந்தான் நடக்கும். அந்த பாறையிலேருந்து நம்ம கீழே விழும்போது ஒன்று தேவன் நம்மளை தாங்குவார், இல்லை நம்மளுக்கு பறக்க சொல்லி கொடுப்பார். இது ரெண்டு நடக்கும். ஒன்று தேவன் நம்மை தாங்குவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதே. நம்ம ஃபியரில், நம்மளுடைய பயத்தில் நம்ம விழுந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை அவருடைய கரத்தினால தாங்குவார். இல்லை என்றால் நமக்கு பறக்க சொல்லி கொடுப்பார். இது ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போது எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஜேர்னி தான் இந்த ஜேர்னி. இந்த ஜேர்னிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நம் பல முறை இந்த ஃபியருங்கிற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம்.
நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த ஃபியருங்கிறது இருக்குது. அந்த ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கும் போது ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், என்ன கொஸ்டின் வருமோ, நம்ம எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறோமோ, டஃப்பாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஈஸியாக வந்ததுன்னா நம்ம சமாளிக்கலாமே, நம்ம படிக்காத சாப்டரில் அந்த கொஸ்டின் வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறத மாதிரி நம்ம யோசிப்போம். ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது நமக்கு தெரியாத கேள்வி அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன். ஆனால் அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, பிளெஸ்ஸிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அப்போ அந்த அப்ரோச்சில் அந்த ஃபியரை, அந்த பயத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்ம வாழ்க்கையில் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நிழல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடும். இப்போது சமீபமாக நம்மளுடைய இந்த சம்மர் டைமில் கூட என்ன நடக்குதுன்னா, மழை பெஞ்சுதா, அந்த மழை பெய்யும் போது ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு, அந்த கரு மேகம் அந்த சம்மரில் அவ்வளோ கொளுத்துற அந்த வெயில், அந்த கரு மேகம் அப்படியே நிழலிட்டுருச்சா, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் சந்தேகம்ங்கிற நிழல் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் ஃபியர் வரும். இவங்க 2 பேர் ட்வின்ஸ் மாதிரி. இந்த ஃபியரும் டவுட்டும் யார்? ட்வின்ஸ். இவங்க வந்தால் அவங்க வருவாங்க, அவங்க வந்தால் இவங்க வருவாங்க. அப்போ முதல்ல நம்மளோட வாழ்க்கையில் என்ன வருதுன்னா டவுட் வருது. இது நடக்காமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் என்ன பிறப்பெடுக்குதுன்னா பயம்ங்கிறது பிறப்பெடுக்கிறது. அப்போ இந்த த்ரெட்டனிங் ஜேர்னி, எக்ஸைட்மெண்ட்டான ஜேர்னி என்னவா மாறிடுதுன்னா த்ரெட்டனிங் ஜேர்னியாக மாறிடுது. நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை பயணம் ஒரு பயமுறுத்துகிற பயணமாக மாறிவிடுகிறது. ஆனால் இதை மேற்கொள்ளவே முடியாதா? இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சீக்ரெட் வெப்பன் கொடுத்துருக்கார். சீக்ரெட்னா என்னது? ரகசியம். சீக்ரெட் வெப்பன் கொடுத்துருக்கார். என்ன அந்த சீக்ரெட் வெப்பன் நம்ம பார்க்கும்போது, இட்ஸ் none other than our Holy Spirit. நம்ம கரங்களை தட்டுவோமா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மால அந்த பயத்தை மேற்கொள்ள முடியும். அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார், நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோட ரோல்ஸை நீங்கள் பாருங்களேன். முதல்ல அவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா வழி நடத்துகிறார். இதை பண்ணுமா, இதை பண்ணாதமா, ஹீ வில் கைட் யூ. நெக்ஸ்ட்டு அவர் ஆலோசனை சொல்லுகிறவராக இருப்பார். அடுத்தது பலத்தின் ஊற்றாக, பிறப்பிடமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். திருப்பிக் கொள்ள போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் முற்றிலுமாக அங்கே வருகிறது. ஆனாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். 17ஆவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் நான் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவரை அவர் உங்களுக்காக தந்தருளுவார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரமேதும் போது நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் போகிறேன், ஆனால் உங்கள் கூட ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? சத்திய ஆவியாகிய தேற்றொருவாளன்னு நான் உங்களுக்காக நான் தந்தருள்றேன். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். என்றென்றைக்கும்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் அவர் உங்க கூட இருப்பாரு. உங்களை வழிநடத்த அவர் உங்க கூட இருப்பாரு. ஆனா உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறதா. நிறைய பேருக்கு ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி தெரியாது. பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெறாதவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. கடைசி பகுதி, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. சொல்லமா? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. சொல்லுங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. சொல்லுங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. அவர் ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் 4 பேருக்கு நடுவுலையும் இருக்கிறாரு. அந்த 4 பேரில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர், Holy Spirit is the secret weapon to overcome your fear. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை
உங்களுடைய பயங்களா இருக்கட்டும், உங்களுடைய திகில்களா இருக்கட்டும், அவற்றை அனைத்தையும் ஜெயிப்பது எதன் மூலமாக நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா, it is through Holy Spirit. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். he is like a guide. he is like a guide. we can clearly hear the inner voice of Holy Spirit. எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க, ஆண்டவர் என் கூட பேசுறதை என்னால் கேட்க முடியுது? yes, everyone can hear. even the small child can hear. நம்ம எங்காலஸ்ல இருக்கிற சின்ன பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர்கள் மூலமாகவும் பேசுறாரு. ஒரு சின்ன குழந்தை அந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு போயிடும். This is the moment of Holy Spirit. This is the moment of Holy Spirit. தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் பல நேரத்தில் சில டெஸ்ட்டை நம்மளுக்கு கொடுப்பார். அந்த டெஸ்ட்டை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, அந்த டெஸ்ட்டை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த சந்தேகங்கள் வரும், அந்த பயங்கள் நமக்கு வரும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் உங்கள் உடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்கு. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட ஸ்பெஷாலிட்டி. அவரால் எங்கே வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், யார் கூட வேணாலும் வந்து அவரை பலப்படுத்த முடியும். he is omnipotent. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஒரு பெரிய கப்பல் இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளுமே. ஒரு பெரிய இயற்கை சீற்றம் வருது, கடல் அலை மோதுது. அப்போ அந்த சீற்றத்தில் அந்த கப்பல் தத்தளித்து கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது கப்பலில் ஒரு கருவி வச்சுருப்பாங்க, காம்பஸ், மேரினஸ் காம்பஸ் என்று சொல்வார்கள். பிள்ளைங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போது எந்த சைடு போகிறது அப்படிங்கிற அந்த டைரக்ஷனை எது தான் காமிக்கும்? அந்த காம்பஸ் காமிக்கும். ஏன்னா கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நீளமாக இருக்கும், நீல கலரில் இருக்கும். எந்த சைடு கிழக்கு, எந்த சைடு மேற்கு, எது வடக்கு, எது தெற்கு என்று தெரியாது. அப்போ எது தான் டைரக்ஷனை காமிக்கிறது? அந்த மேரினஸ் காம்பஸ் காமிக்கிறது போல் நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா சீற்றத்துக்கு நடுவில் நமக்கு வழிகாட்டுகிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:16, நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிறார். நம்ம படிச்சிட்டோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுங்க. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ஆலயமா இருக்கிறோமா? அது நான் ஆண்டவருடைய ஆலயம், நான் ஆண்டவருடைய ஆலயம்னு டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவர் உள்ள வந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். வேற எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அது பயமா இருந்தாலும், அது சந்தேகமாக இருந்தாலும், அது வேற எந்த தீய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், when we declare that we are God's temple, nothing can overcome us. Hallelujah. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஃபியர் என்றாலே இந்த வசனத்தை தான் எல்லாருமே மேற்கோள் காட்டுவாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். This is a constant reminder. நம்ம நைட்டில் படுக்கையில் அடுத்த நாள் காலையில் எழும்பணும், நம்ம என்ன பண்ணுறோம்? அலாம் வைக்கிறோம். ஏன் அந்த அலாம் வைக்கிறோம்? நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. அந்த சவுண்டு கேட்ட உடனே நம்ம அடித்து பிடிச்சி எழுந்துக்கிறோம். என்ன பண்ணணும்? எழுந்து சமைக்கணும், எழுந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அலாம் வைக்கணும் இல்லையா? அப்போ பயம்ங்கிறது வரும்போது திஸ் இஸ் அ ரிமைண்டர். இதுதான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். தேவன் நமக்கு என்ன கொடுக்கலையா? அப்போ பயம்ங்கிறது தேவன் கிட்ட இருந்து வரல. ஆண்டவரை ருசி பார்த்து அந்த பாதையில் சென்று விட்டு தான் நான் உங்களுக்கு இங்கே வந்து போதிக்க வந்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் எல்லா மனிதரையும், இந்த பிளானட் எர்த்தில், இந்த பூ உலகில் பிறந்த எல்லா மனிதருக்குமே ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. அதற்கு பதில் அவர் என்னதான் கொடுத்திருக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனா நாம் யார் என்கிறத பல நேரம் நம்மளால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு we go inside the dark room. என்னுடைய செய்தி ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொன்னேன், ஃபியருங்கிறது ஒரு டார்க் ரூம் மாதிரி, ஒரு இருட்டு அறை. அந்த இருட்டு அறையில நம்ம போகலாம், நம்ம அந்த இருட்டு அறையிலேருந்து வெளியிலையும் வர்றதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கலாம். இப்போ கரண்ட் போயிடுது, ஃபுல்லாக இருட்டாகுது, நம்ம என்ன பண்ணுறோம்?
அடுத்த செகண்ட் நம்ம மைண்டு அனிச்சை செயலாக என்ன எடுக்குது? கேண்டில் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம மைண்டு தேடுதா? இல்லை, ஃபோன் எங்கே இருக்குது தேடுது. ஃபஸ்ட்டு என்ன போடுறோம் நம்ம? லைட். when the light comes in, the darkness flee away. அதே போல தான் இந்த பயம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நீங்க உள்ள வரவழைக்கும் போது பயம் என்கின்ற இருளின் அதிகாரம் உங்களை விட்டு போகும். புரிந்து கொள்ளுங்கள், பயமே இல்லாத மனுஷனுங்கிறது யாருமே கிடையாது. ஆனா அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அங்கதான் நமக்கு ஒரு டவுட் வருது. ஆண்டவர் சொல்லியிருக்காருனா, ஆனா ஒருவேளை செய்யாம போயிட்டார்னா, அப்ப நமக்குள்ள என்ன வருது? பயம் வருது. இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். அப்ப தெளிந்த புத்தி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, சவுண்ட் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட்னா என்ன? எது சரி, எது தவறு, பகுத்து அறியத்தக்கதான அறிவை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சில இடத்துல நம்ம பார்த்தோமானால் பல சட்டங்கள்ல சொல்லியிருப்பாங்க, அந்த பர்சன் சவுண்ட் மைண்டா இருந்தாதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அவங்க சவுண்ட் மைண்டா இல்லாம இந்த காரியத்தை செய்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப சவுண்ட் மைண்டுங்கிறது என்னது? நம்ம பிரிச்சு பார்க்கணும், எது சரி எது தவறு என்று. அப்ப fear and doubt is not from the God. அப்ப ஆண்டவர் கிட்ட இருந்து வராத போது நீங்க அந்த மனநிலையில இருந்து நீங்க எழும்ப வேண்டும். அந்த இருட்டு அறையில நீங்க உள்ள போகிறத விட்டு அந்த இருட்டு அறையில வெளிச்சமாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்க உள்ள கொண்டு வரணும். Hallelujah. You need to have an arising mentality. நான் இங்கே ஏதோ மோட்டிவேஷனல் டாக் நான் இங்கே கொடுக்கல, உங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் வரல. அஃப்கோர்ஸ் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது நம்ம மோட்டிவேட் ஆகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். We need to arise. We need to arise from our fears. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ள போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இல்ல, அதுல சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு 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 காத்திருக்கிறவர்களோ, when you wait for God, when you wait for God, புது பலன் நம்ம மேல வரும். You need to have an arising mentality. போதும், நீங்க இருட்டறையில உட்கார்ந்து 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 யோசிச்சது போதும். நெகட்டிவ் திங்கிங். அந்த நெகட்டிவ் திங்கிங் எப்படின்னா அப்படியே செயின் மாதிரி லிங்க் ஆயிட்டே இருக்கும். இதை யோசிப்போமா, அதுக்கு பிறகு இன்னொரு நினைப்பு வருமா, அது கூட சேருமா, அது கூட சேருமா, அது கூட சேருமா. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. அவங்க என்னென்னமோ யோசிச்சு அவங்களோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுதான் பயம். இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா. இன்னைக்கு தேவஜனமே, you need to have an arising mentality. அந்த arising mentality உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, when you wait for God only you can arise. இல்லைன்னா நம்மளால எழும்பவே முடியாது. ஏனென்றால் பயம்ங்கிறது அப்படியே நம்மை அழுத்தி விடும். ஒரு பக்கெட்ல தண்ணி இருப்பதாக வைத்துக்கொள்ளுமே, ஒரு பந்தை எடுத்து நம்ம போடுமே, அந்த பந்து என்ன பண்ணும்? மேலே மிதக்கும். அந்த பந்து என்ன பண்ணும்? மேலே மிதக்கும். அதே பந்தை நம்ம உள்ளுக்கு நம்ம அழுத்தும் போது என்ன பண்ணோம்? கஷ்டப்பட்டு அது என்ன பண்ணோம்? உள்ளே செல்லும். அப்போ பயமும் இந்த மாதிரி தான் நம்மை அழுத்தி அழுத்தி உள்ளே தள்ளி கொண்டு இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த பயத்தை உதறி தள்ளிவிட்டு வெளியில வரக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாரு. அப்போ இந்த அரைசிங் மென்டாலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, we need to arise spiritually first. We need to arise spiritually. We need to arise spiritually. கையில் காசு இருந்தால் பயம் வராதா? சொல்லுங்களேன். கையில் காசு இருந்தால் பயம் வராதா? ஐயோ, காசு இருந்தால் ரொம்ப அதிகமாக பயம் வரும். அதை பாதுகாக்கிறதுக்கு மிதமான அளவில் இருக்கும்போது we can manage. If it is going beyond the limit, அதுவே நமக்கு ஒரு பெரிய பயம். இதை யாரு பார்ப்பாங்களோ, இதை நம்ம எங்கே வைக்க போகிறோமோ, இதை நம்ம என்ன பண்ண போகிறோமோ இன்னும் பயம் வரும். அப்போது எப்படி தான் இந்த பயத்தை நம்ம மேற்கொள்ள முடியும்?
we need to be spiritually strong to overcome the fear. அப்போ இந்த அரைசிங் மென்டாலிட்டிங்கிறது ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்பிரிச்சுவலுங்கிறது ஆவிக்குரிய ரீதியாக, மென்டலிங்கிறது நம்மளுடைய நினைவுக்கு நம்ம சொல்லணும். ஆவிக்குரிய அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம நினைவுக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும். யூ நீட் டு அரைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நினைவுக்கு கட்டளை கொடுக்கணும். அடுத்தது உங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கு கட்டளை கொடுக்கணும். உங்களுடைய சரீரம் நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க, ஆனால் பயந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. ஏன்? அவங்களுக்கு பலன் இல்லையா? பலன்லாம் இருக்குது, உள்ளதான் இருக்குது. அவங்க பயத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய பலனே அவங்களுக்கு தெரியல, அவங்க யாருங்கிறது அவங்களுக்கே தெரியாதபடிக்கு அந்த டார்க் ரூம்குள்ளே அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ யூ நீட் டு ரைஸ் ஸ்பிரிச்சுவலி, யூ நீட் டு ரைஸ் மென்டலி, தென் யூ நீட் டு ரைஸ் ஃபிசிக்கலி. அப்போ இந்த அரைசிங் மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கும் பொழுது தான் உங்களால் உங்களுடைய பயங்களை மேற்கொள்ள முடியும். இப்போ இந்த இடத்துல தான் இந்த அரைசிங் மென்டாலிட்டி எப்படி வரும்? நம்ம சும்மா அப்படியே எழுந்துட்டோம்னா நம்மளுக்கு பயம் போயிடுமா? இல்லை. we need to declare God's word. ஆண்டவருடைய திருவசனத்தை நாம் சொல்ல வேண்டும். யோவான் 1:1 ஆண்டவருடைய வார்த்தை குறித்து என்ன சொல்லுகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 1:1 நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். அனைவரும் இந்த வார்த்தை, நமக்கு எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியும், வாசிக்கலாம். யோவான் 1:1. ஆதியிலே ஆதியில என்ன இருந்துச்சுங்க? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அடுத்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வாட் இஸ் மீன் பை லோகோஸ்? லோகோஸ்ன்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோகோ, லோகோனா என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு ஷர்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் அந்த பர்டிகுலர் அந்த ட்ரேட்மார்க்கோட லோகோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம சர்ச்சுக்கு கூட என்ன இருக்குது? லோகோ இருக்குது. நம்ம சர்ச்சுக்கு கூட என்ன இருக்குது? லோகோ இருக்குது. இதுதான் நம்ம சர்ச்சோட லோகோ. இது வந்து ஈகிளோட ஃபெதர், இது வந்து ஈகிளோட ஃபெதர்ஸ், அங்கே ஈகிள் இருக்குது. இது நம்ம சர்ச்சோட லோகோ. நான் சொல்லுகிறது லோகோ அல்ல, லோகோஸ், LOGOS. லோகோஸ்னால் என்ன அப்படின்னா வேர்ட், வார்த்தை. நிறைய டைம் நம்ம சொல்லுவோம் ரேமா ரேமா ரேமா. அந்த ரேமான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் ஸ்போக்கன் வேர்ட். வார்த்தை அங்கே தான் இருக்கு, ஆனால் ரேமாங்கிறது பேசப்பட்ட வார்த்தை. அப்போ ஆதியிலே அந்த வசனத்தை இப்போ சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு புரியும். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தான் எல்லா காரியங்களுமே அவர் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். அப்போ அந்த வார்த்தையை தான் நீங்க உங்க வாழ்க்கையில டிக்ளேர் பண்ணணும். You need to apply God's word in midst of your fear to overcome. But God will speak. நான் ரேமான்னு சொன்னல, ரேமானா ஸ்போக்கன் வேர்ட், பேசப்பட்ட வார்த்தை. அப்போ தேவன் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு அந்த வார்த்தை மூலமா நீங்க ஆக்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய பயத்திலிருந்து உங்களால என்ன பண்ண முடியும்னா உதறி விட்டு உங்களால வெளியில வர முடியும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவத்தையும் நம்ம சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவுன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு முன்னாடி தான் ஆண்டவர் பல நன்மைகளை அதிசயங்களை செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம யோசிக்க பார்க்க முடியாத படிக்கு இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து மறைச்சிடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பயம் எங்கேருந்து வரல? ஆண்டவர்கிட்ட இருந்து வரல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம ரைஸ் அப் ஆகணும்னு சொன்னல, நம்ம எழும்பணும்னு சொன்னல. இந்த வருஷம் நம்மளுடைய VBSனுடைய கருப்பொருள் என்னது, செம்பொருள் என்னது? எழும்புவேன். ரைஸ் அப் இன் யுவர் லைஃப் டு டூ த சேலஞ்சிங் திங்ஸ். எப்பயுமே நம்ம லைஃப்பில் அப்படியே அதே காரியங்களை, ரொட்டீனான காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா
we cannot achieve in life. We need to explore. நமக்கு தெரியாத காரியத்தை ஆண்டவருடைய துணையோடு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். we need to do the challenging things, then only you will be a leader. அப்போதான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு தலைவனாக மாற முடியும். நம்ம பயந்து 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 பிசாசினுடைய அதிகாரத்துக்கு நம்ம விட்டு கொடுக்காதபடிக்கு அந்த இருட்டறையில் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உள்ளே வரவழைக்கும் பொழுது, அந்த வெளிச்சம் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் வெளியில் போகும். ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான சம்பவம். இதை நான் இந்த நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த கதை களத்தை அப்படியே கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தேன். வேறு யாரும் இல்லை, தாவீதும் கோலியாத்தும். தாவீது, who was David? He was a simple boy. அவங்களுடைய ஃபேமிலியில் அவர் எத்தனாவது சன்னு? 8வது. அவருக்கென்று எந்த ப்ரிஃபரன்ஸும் இல்லை. He was the very least important in the family. He was a simple shepherd boy. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன், அவ்வளோதான். பட் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்தது. என்ன சேலஞ்சு? கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச் வந்தது. கோலியாத் யார் என்று நம்ம பார்ப்போமே. கோலியாத்தினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன? கோலியாத் எப்பேற்பட்டவர் சொல்லுங்க, எத்தனை முழம் சொல்லுங்க. அப்போ இப்பேற்பட்ட பராக்கிரமம் உள்ள அந்த கோலியாத்தை ஒரு சிம்பிளான டீனேஜ் பாய் போய் எதிர்கொள்கிறாங்க. அப்போ தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுதே அவனுக்கு ஒரு பேரலிசிஸ் மாதிரி வந்திருக்கும். பேரலிசிஸ்னா என்ன? பக்கவாதம். அப்படியே செயலற்று போயிட்டு இருப்பான். இவ்வளோ பெரிய ஆளா? டேவிட் கோலியாத்து இமேஜஸ் கொஞ்சம் போடுங்களேன். டேவிடோட சைஸையும் கோலியாத்தோட சைஸையும் கொஞ்சம் பாருங்களேன். அப்போ அவனை பார்க்கும் பொழுதே என்ன நடந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். டேவிடோடைய மனநிலையை நான் யோசித்து பார்க்கிறேன். அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி, பேரலிசிஸ் ஆகிற மாதிரி, அவனுடைய கைகள், அவனுடைய கால்கள், அவனுடைய சரீரம் எல்லாம் செயலற்று போகிற மாதிரி தான் அவனுடைய உருவம் இருந்திருக்கும். பட் who was David spiritually நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17:37 எடுங்க. இது வெளிப்புற தோற்றத்தை நாம் பார்த்தோம் அல்லவா? உள்புறமாக தாவீது எப்பேற்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். எஸ், தப்புவிக்க கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். தேவஜனமே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய எல்லா திறமைக்கு மிஞ்சி ஒரு பெரிய சேலஞ்ச் தாவீது முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறது. அவன் மார்த்தட்டி கொண்டு அவன் அழைத்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல என்ன ஜெயிக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? வாங்க, யாராவது வரீங்களான்னு சொல்லிட்டு அவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறான். அப்போ இஸ்ரவேலுடைய ட்ரூப்ஸ், இஸ்ரவேலுடைய ஆர்மி, அவங்களுடைய சேனை பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் the simple shepherd boy, look at the faith of the shepherd boy. அவன் என்ன சொல்றான்? என்னை சிங்கத்தினுடைய கைக்கு ஆண்டவர் தப்பு வச்சார்ல, என்ன கரடியோட கைக்கு தப்பு வச்சார்ல ஆண்டவர், அந்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கையில இருந்து என்ன தப்பு வைப்பார். அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஸ்பிரிட் மேன் அவனுக்கு ரைஸ் ஆகுது. டேவிடோடைய உருவம், பிசிக்கல் நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை அவனால் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு தான் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் டேவிடுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பிரிட் மேன், ஆவிக்குரிய மனுஷனுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பாருங்கள். அது கோலியாத்தை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக அவர் இருந்திருக்கிறான். அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, என்ன ஏன் ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கையில இருந்து தப்பு வைப்பார். அப்போ நீங்களும் இந்த பயம், கோலியாத்தை போன்ற பல கோலியாத், இப்போ கோலியாத்துங்கிறது ஒரு மனுஷன் முன்னாடி வந்தாரு, அவர் ஜெயிச்சிட்டார். ஆனா நம்ம முன்னாடியும் கோலியாத் போன்ற பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் வருதா இல்லையா?
இட் இஸ் வெயிட்டிங் இன் தி கியூ. அது என்ன பண்ணுது? கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண உடனே அடுத்த ப்ராப்ளம், அடுத்த ப்ராப்ளம், அடுத்த ப்ராப்ளம்னு ஒரு கோலியாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம முன்னாடி கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? டேவிட் சொன்ன மாதிரி, என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார்னு நீங்க சொல்லணும். You need to confess, you need to declare the God's word, you need to arise spiritually. You need to have an arising mentality. இந்த இடத்துல தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து கலங்கல. தாவீது ஆக்சுவலா கோலியாத்தை தோற்கடிக்கணும்னே அந்த இடத்துக்கு போல. அவர் என்ன கொண்டு போனாரு? அவங்க அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொண்டு போனார். தட் வாஸ் ஹிஸ் ஜாப். ஆனால் அவங்க அண்ணங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த ஆர்மியில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இவர் சாப்பாடு கொண்டு போனவர் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறார். இந்த சேலஞ்சை என்ன பண்ணுறாரு? அக்செப்ட் பண்ணுறார். அவர் யார் மேலே லீன் பண்ணார்? அவர் யார் மேலே சாய்ந்து கொண்டார் என்றால் ஆண்டவருடைய பலத்தின் மேலே சாய்ந்து கொண்டார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதத்தினுடைய மத்திய வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 118:8. நீங்கள் வேதத்தை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா தி எக்ஸாக்ட் மிடில் வர்சஸ் சாம்ஸ் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நாம் இவங்க செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, எனக்கு பயமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. டேவிட் லீன் on God's strength. நம்மளும் ஆண்டவருடைய ஸ்ட்ரெங்த் மேலே நம்ம லீன் பண்ணும் பொழுது, நம்ம சாய்ந்து கொள்ளும் பொழுது தான் அந்த பயமாக இருந்தாலும், அந்த திகிலாக இருந்தாலும், அந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளால மேற்கொள்ள முடியும். For you, God can do anything. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்னா யாவையும் செய்து முடிக்க முடியும். நம்புங்க. Trust him fully. Trust him. He can change. He can transform your situation even at the very, very, very last minute. தேவஜனமே, இப்போ இந்த ஃபியரை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்? இந்த ஃபியரை நம்ம, இந்த பயத்தை, இந்த சந்தேகத்தை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் என்ன பண்ணணுமா? உங்களோட மைண்டை, உங்களுடைய நினைவை புதுப்பிக்கணுமா? உங்கள் நினைவை என்ன பண்ணணும்? புதுப்பிக்கணும். உங்கள் நினைவை என்ன பண்ணணும்? புதுப்பிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் நினைவை புதுப்பிக்கணும். You need to renew your mind. ரோமர் 12:2 நடுத பகுதியில் சொல்லுகிறது, இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கிலீஷ்ல சொல்லுது transformed by the renewing of your mind. நம்ம லைஃப் எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? நம்ம லைஃப் எப்போ மாறும்னா நம்ம மைண்ட் மாறினாலே நம்ம லைஃப் மாறிடுங்க. ஒரு மனுஷன் எப்படி மாறுவான்? முதல்ல அவனோட என்ன மாறணும்? சிந்தை மாறணும். அவன் முதல்ல ஆண்டவரை நம்பணும், அவன் தன்னை நம்பணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு அவங்க ஆண்டவரையும் நம்பணும், தன்னையும் நம்பணும். அப்போ தான் உங்களோட மைண்ட் என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போ தான் உங்கள் மைண்டு ரினியூ ஆகும், புதுசாக மாறும். அந்த புதுசாக மாறும் பொழுது தான் யூ கேன் ஓவர் கம் த ஃபியர். இல்லைனா அந்த ஃபியரை உங்களால் என்ன பண்ண முடியாது? பயத்தை மேற்கொள்ள முடியாது. அப்போ when doubts arise, சந்தேகம், நான் சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு. டவுட் வந்துச்சுன்னா கூடவே ஃபியரும் வரும், ஃபியர் வந்துச்சுன்னா கூடவே டவுட்டும் வரும். அப்போது when doubts arise, remind yourself of God's faithfulness. இன்றைக்கி இந்த சூழ்நிலை இருக்குது. போன மாதம் நம்மளை ஆண்டவர் நடத்தினார்ல, இன்றைக்கி நம்ம கையில் காசு இல்லை, ஆனால் போன மாதம் ஆண்டவர் நடத்தினார்ல, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம நடத்தினார்ல, யோசிச்சு பார்க்கணும். we need to remind ourselves. இந்த நிர்கதியான சூழ்நிலையில், இந்த நெருக்கமான சூழ்நிலையில் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆண்டவருடைய உண்மையை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாத படிக்க தான் நம்ம கண்ணு முன்னாடி என்ன வந்து மறைச்சிருது? பயம். அதை தூக்கிடுங்க. ஒரு சிலருக்கு மரண பயம் வரும். மரண பயம் வந்திருக்கா இங்கே யாருக்காவது? நான் மரண பயத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்.
என்னுடைய மகனை பிரசவிக்கும் பொழுது மரணத்தின் விளிம்பில் சென்று விட்டு வந்தேன். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். நான் வருவனா, என் பிள்ளைய பார்ப்பனா, தூக்குவனா, என் பிள்ளைங்களை பராமரிப்பனான்ற அந்த சூழ்நிலையில் தான் நான் தள்ளப்பட்டேன். ஆனால் என் கர்த்தர் மரணத்தினின்றும் என்னை பாதுகாத்து என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். He can do anything for you. He can do anything for you. உங்களுக்காக. Because you are God's beloved. ஏனென்றால் நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. இரண்டாவது, இந்த பயத்தை மேற்கொள்ளணும். முதல்ல என்ன சொன்னேன்? உங்களோட மைண்டை ரெனியூ பண்ணணும்னு சொல்லிட்டேன். உங்கள் சிந்தையை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்கள் சிந்தையை மாறினாலே உங்கள் வாழ்க்கை மாறிடும். அப்போ உங்கள் சிந்தையை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? கர்த்தருடைய வார்த்தையினால தான் மாற்றணும். சில பேர் யோசிப்பாங்க, கொஞ்சம் ஒரு மூவி போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி அந்த பயம் வரும். உலக பிரகாரமாக மக்கள் பண்ணுகிற விஷயம் இது இல்லை. இந்த இடத்துல ஒரு 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 பிக்னிக் போயிட்டு வந்தால் நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். இல்லை, அந்த பிக்னிக் போயிட்டு வரும்போதே உங்கள் முன்னாடி ஒரு கோலியாத் நின்றுட்டு இருப்பான். இல்லை. அப்போ how you can overcome the fear? Renew your mind. உங்களோட மன நிலையை, உங்களுடைய நினைவை, உங்களுடைய சிந்தையை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். இரண்டாவது, ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன். ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானமும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலை எல்லாவற்றையும் குறித்து இப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க, ப்ரே பண்ணுங்க. ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க, ப்ரே பண்ணுங்க. ப்ரேயர் இஸ் a powerful weapon. கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாவற்றையும் குறித்துனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் அடுக்கிக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால். அப்போ ஜபம் பண்ணும்போது இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். ஆண்டவரே, இது வரைக்கும் இதெல்லாம் செஞ்சீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த விஷயத்துல இருந்தும் என்னை காப்பாற்றுங்க. சேஞ்ச் யுவர் ப்ரேயர், சேஞ்ச் யுவர் ஸ்டைல் ஆஃப் ப்ரேயர். The prayer should begin with a thanksgiving heart. அப்போ நம்முடைய ப்ரேயரில் ஆண்டவரை போய் குறை சொல்கிற மாதிரி, ஆண்டவரை குற்றப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணாதீங்க. உங்களை நம்பி நான் வந்தேனே, என்னை நீங்கள் கைவிட்டுருவீங்க போல இருக்க ஆண்டவரே, வேண்டாம். டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட்டோட ஆண்டவருக்கு முன்னாடி போங்க. வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம். ஆங்கிலத்தில் படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ்கிவிங். அப்போ உங்கள் ப்ரேயரையும் உங்கள் சப்ளிகேஷனை, விண்ணப்பத்தை நீங்கள் எப்படி தான் கொண்டு போன ஆண்டவர்கிட்ட தேங்க்ஸ்கிவிங் மூலமாக தான் கொண்டு போகணுமே தவிர கம்ப்ளைனிங் மூலமாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் ப்ரேயர்ஸ் கேட்கப்படாது. டோன்ட் கம்ப்ளைன். நமக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் பண்ண இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியும். அவங்க ஸ்டார்ட் பண்ணவங்க லட்சோபலட்சம் மக்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ண மக்களில் 2 பேர் தான் கானான்குள்ளே போய் சேர்ந்தாங்க. மீதி எல்லாம் வழியிலேயே மாண்டு போனார்கள். காலேபும் யோசுவாவும் தவிர வேற யாருமே எதுக்குள்ள பிரவேசிக்கல, கானானுக்குள்ள பிரவேசிக்கல. Why? What is the reason? They murmured, they complained. There is a challenge before you. When you complain, you cannot overcome the challenge. உங்க முன்னாடி இருக்கிற அந்த சேலஞ்சை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஓவர்கம் பண்ண முடியாது. அதற்கு பதில் தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட்டோட, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ப்ரே பண்ணீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். Your prayer should please God. உங்களோட ப்ரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கொலோக்கியல் தமிழில் பேசணும், ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, அவரை நைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணோம்னா ஆண்டவர் டென்ஷன் ஆகிடுவார். அப்போது we need to give thanks and pray. தேவனுக்கு
தெரியப்படுத்துங்கள் சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். The mind is the biggest battlefield. எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பெரிய சேலஞ்சே என்ன தெரியுமா? அவங்க மைண்டு தான். மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், மைண்டை நம்ம கடிவாளம் போட்டு இழுத்து கண்ட்ரோலில், ஆண்டவருடைய கண்ட்ரோலில் கொடுத்துட்டோம்னாலே போதும். we can win, we can succeed. பட் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா, இப்போ குதிரை கடிவாளம் இருக்குது, அந்த குதிரை ஓட்டுறவங்களுடைய கையில் அந்த கடிவாளத்தினுடைய அந்த நுனி இருக்கும், அப்போ அந்த குதிரை கண்ட்ரோல்டாக இருக்கும். அப்படி தான் நம்மளுடைய சிந்தனையும் கண்ணா பின்னான்னு யோசிக்கும், இப்படி யோசிக்கும், அப்படி யோசிக்கும், இதை யோசிக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போது யோசிக்கும், இதெல்லாம் யோசிக்கும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, தேங்க்ஸ் கிவிங்கோட ப்ரே பண்ணுங்க. உங்கள் பயத்தில் என்ன பண்ணுங்க? தேங்க்ஸ் கிவிங்கோட ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணால் என்ன நடக்குமா? முதல்ல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் வருமா, உங்கள் சிந்தையில் வருமா? போதும். அவருடைய சமாதானம் உள்ளே வந்தாலே நமக்கு ஒரு பலன் வந்துடும். ஓகே, ஐ கேன் ஓவர் கம் திஸ் சேலஞ்சுன்னு உங்களோட மைண்டு சொல்லும். அப்போ உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லணும், உங்கள் மைண்டு கூட நீங்கள் பேசணும். இவ்வளோ நாள் நடத்தினாரே, இதை நீ பண்ண முடியாதா? என்ன செய்வார்? You need to talk to yourself. ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? ஆண்டவருடைய வசனங்களை உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கணும். Don't be anxious. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் செய்ய வேண்டியது in everything by prayer. அப்போ ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு காரியம், மெடிடேஷன், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். அதற்கு தான் நம்ம சபையில் என்ன வச்சுருக்கோம்? நம்ம காலை ஆராதனை, மார்னிங் டிவோஷன். மார்னிங் அந்த வார்த்தை என்ன சொல்லுது? டிவோஷன்னா என்ன? அது என்ன சொல்லுது? அது ஏது சொல்லுது? இந்த வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம உட்காந்து ஒன்றொன்னா யோசிக்கிறது. சரி, வர முடியாதவர்களுக்கு ரொம்ப சூப்பராக ஆன்லைனில் வருது. அப்போ கர்த்தருடைய வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தை உள்ள போகும்பொழுது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் வெளியில் போகும். இல்லைன்னா அந்த டார்க் ரூம், அந்த ஃபியருங்கிற டார்க் ரூம்குள்ளே நம்ம உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருப்போம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உள்ளே செல்லும் பொழுது தான் அந்த பயம் வெளியில் போகும். ஸோ ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன் ஆன் த ஸ்கிரிப்சர் வில் காம் யுவர் ஹார்ட். நம்ம ப்ரேயர் பண்ண ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க அந்த பயத்திலிருந்து நம்மளால் வெளியில் போய் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே ஆண்டவருடைய சமாதானம் வந்து இறங்கும். ஓகே, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால், யூ நீட் டு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் சப்போர்ட். அதாவது உங்களை சுற்றிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புளை நீங்கள் வச்சுக்கணும். உங்களை சுற்றிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புளை வச்சுக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கலாத்தியர் 6:2 சொல்லியிருக்காங்களே. அப்புறம் ஒருவர் பாரத்தை எப்படி ஒருத்தங்க சுமக்க முடியும்? த்ரூ ப்ரேயர். அப்போ நம்ம சர்ச்சில் ஒருத்தருக்காக ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுற அந்த ஃபெலோஷிப்பில், அந்த டீமில் நம்ம இருக்கணும். சிஸ்டர், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, கொஞ்சம் எனக்காக ப்ரே பண்ணுங்களேன். பிரதர், நான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன், எனக்காக ப்ரே பண்ணுங்களேன். அப்போ பயத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? உங்களை சுற்றி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். அப்போ நீங்கள் துவண்டு போய் உட்காரும் போது கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன், பண்ணுங்க. அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். ஏன் நம்ம சுமக்கணும்? இந்த சபையினுடைய தலையாக கிறிஸ்து இருக்கிறார், நம்ம அவருடைய சரீரமாக இருக்கிறோம். இந்த ஹோல் சர்ச் அவருடைய பாடி, கிரைஸ்ட் இஸ் த ஹெட். அப்போ சரீரத்தில் ஒரு அங்கத்துக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை அப்படின்னா மீதி பேர்லாம் போய் சப்போர்ட் பண்ணோம். என்ன மாதிரியான சப்போர்ட்? ப்ரேயர் சப்போர்ட். முதல்ல நம்ம ப்ரே பண்ணாலே போதும். அந்த ப்ரேயருங்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் ஒரு ரூம்லேருந்து பண்ணும் போது கூட வெளியில் பல மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் ரூமில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. That genuine prayer can change the situation. அந்த உண்மையான ஜெபம் என்ன பண்ணும்? பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ we need to support each other with our prayer. அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுல்ல,
அப்போ இந்த பயம் வருகும்போது நம்ம சுற்றி இருக்கிற அந்த சப்போர்ட் சிஸ்டம், நம்மை சுற்றி இருக்கிற அந்த ஃபெலோஷிப், நம்மை சுற்றி இருக்கிற அந்த ப்ரேயர் டீம் கிட்ட நம்ம சொல்லணும். அவங்க நமக்கு ப்ரே பண்ணுவாங்க. அப்போது அந்த பயத்துலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். சில நேரத்தில் நம்மளே ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளோ ஒரு தைரியமோ இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னும் போது அவங்க பண்ணுற ப்ரேயர் உங்களை ரினியூ பண்ணும், அவங்க பண்ணுற ப்ரேயர் உங்களை பலப்படுத்தும். அப்போ உங்களை சுற்றி ஒரு ப்ரேயர் டீம் எப்போ இருக்கணும் மறந்துடாதீங்க. கால் ப்ரேயர்ஸ் கலந்து கொள்ளுங்கள். சர்ச்சில் நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் கலந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த பயம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்திலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். அடுத்ததாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணுங்க. ஏற்கனவே ஆண்டவர் விக்டரி கொடுத்தார்ல, போன மாதம் கொடுத்தார்ல, போன வருஷம் கொடுத்தார்ல, அதை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நெருக்கத்தில், நான் சொன்னேன் அந்த பாறையோட நுனையில் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் கீழே விழ போகிறீங்க. கீழே விழுந்தால் 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, ஆண்டவர் உங்களை பிடிப்பார், இல்லை உங்களை பறக்க சொல்லி கொடுப்பார். இந்த 2 விஷயம் நடக்கும் இல்லையா? அப்போது அந்த முனையில் நின்றுட்டுருக்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விக்டரியை கொண்டாடணுமா. வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 7:12 எபினேசர்னு ஆண்டவருக்கு ஒரு பேர் இங்கே கொடுக்குறாங்க, சாமுவேல் கொடுக்குறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7:12 ஆண்டவருக்கு அவர் ஒரு பெயர் கொடுக்கிறாரு. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இவ்வளோ தூரம் கடந்து வரக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தாருல்ல, அப்போ இந்த ப்ராப்ளமையும் என்னால் கடக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் உங்கள் மைண்டுக்கு. இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ரிமெம்பர் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ரிமெம்பர் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர்னு நீங்கள் நினைக்கும் பொழுது யூ கேன் ஓவர் கம் யுவர் ஃபியர். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது தான் உங்கள் சந்தேகத்தை, உங்கள் பயத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும். அடுத்தது, யூ நீட் டு ஸ்டெப் அவுட். யூ நீட் டு ஸ்டெப் அவுட். நான் சொன்னனே, ஏற்கனவே நாம் செய்து கொண்டு இருக்கிற அதே காரியத்தை செய்யாதபடிக்கு யூ நீட் டு எக்ஸ்ப்ளோர், யூ நீட் டு ட்ரை நியூ திங்ஸ். ஆபிரகாம தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்? நீ உன் இனத்தையும், சொல்லுங்க, ஜெனசிஸ் ஆதியாகமம் 12:1 சாரி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாமை குறித்து நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட அதே சூழ்நிலையில் தான் நாங்களும் எங்கள் ஃபேமிலியை நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பயம் வெறும் என்னுடைய படிப்பு மாத்திரம் இல்லை, எல்லாமே இட் இஸ் கனெக்டட். இந்த மாதம் நான் தான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த ஜூனில் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் கொடுத்துருவாரு, நீங்கள் ரிலாக்ஸ், கூல். ஜூனோட மிடில் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு செட்டில், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு செட்டில். ஆனால் இன்னும் செட்டில் ஆகலை. செட்டில் ஆகும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிச்சுட்டு இருக்கேன். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லிருக்காரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது அந்த சேலஞ்சை எம்ப்ரேஸ் பண்ணார். அந்த சேலஞ்சை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு அவர் போனார். ஏன் அவருக்கு பயம் இருந்திருக்காதா? என்ன இருந்திருக்குமே. ஹி வாஸ் அ வெல் செட்டில்ட் மேன். ஹி வாஸ் வெல் செட்டில்ட், நல்லா செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு இடம் காமிக்கிறேன்ப்பா, நீ அங்கே போப்பா. ஃப்ரம் த ஸ்க்ராச், ஃப்ரம் த பிகினிங், எல்லாத்தையும் முதல்ல இருந்து செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போது அந்த பயத்துக்கு நடுவில் ஆபிரகாம் ஆண்டவரை முற்றிலுமாக நம்பி அவர் கிளம்பினார். இப்போ நம்மளும் பல நேரத்தில் நமக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு நம்ம மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் இப்படி தான், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இதெல்லாம் கற்றுக்க மாட்டேன். நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் செய்யணும். அப்போ தான் நீங்கள் ரைஸ் ஆக முடியும். அப்போ தான் நீங்கள் ரைஸ் ஆக முடியும். நான் 10வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது, எனக்கு ஹிந்திலாம் பேச தெரியாது, எனக்கு அதெல்லாம் இல்லை. படிங்க, இல்லை பண்ணுங்க. த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது தெரியுமா? தங்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதா? இல்லை. பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதா? இல்லை. போஸ்ட் ஆஃபீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதா? இல்லை. உங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களை டெவலப் பண்ணுங்க, உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்.
உங்களை ரெனியூ பண்றதுல ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கிளம்பி போ அப்படின்னோடனே ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசிச்சு அவர் கிளம்பி போறாரு. அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். மணலத்தனையான சந்ததி. ஆபிரகாமுக்கு சேலஞ்ச் வந்ததா வரலையா? என்ன சேலஞ்ச் வந்தது? தன்னுடைய ஒரே பேரான அந்த குமாரனை ஈசாக்க ஆண்டவர் பலியிட சொன்னார். பட் ஆபிரகாம் ஆண்டவரை ரிலே பண்ணார். ஆபிரகாமுக்கு பயம் இருந்திருக்காது. நான் இருக்கிறதே ஒரு பிள்ளை தான், இந்த பிள்ளையை கொடுத்துட்டேன்னா நான் என்ன ஆண்டவரே பண்றதுன்ற பயம் அவருக்குள்ள வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்குமே. அதுவும் எத்தனை ஆண்டுகள் கழித்து 100 வயசுல அவர் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அப்போ எவ்வளோ தன்னுடைய பாசம் அந்த பிள்ளை மேலே அவர் வைத்திருப்பார், எவ்வளோ நேசத்தை அந்த குழந்தை மேலே வச்சிருப்பார். ஆனால் அந்த பயத்தின் நடுவுலையும் he stepped out of the comfort zone. என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணிட்டாரு, என் ஆண்டவர் சொன்னது தான், என்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இந்த பிள்ளையை வைத்து தானா இல்லை இந்த பிள்ளையை வைக்காமலாம் எனக்கு தெரியல, முழுசா ஆண்டவர் அவர் நம்புறார். அதனால தான் அவரை நம்ம விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த லாஸ்ட் மினிட் ஆண்டவருடைய கரம் வந்தது. பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாத. He can change at the very 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 last minute. அந்த பாதையில் நம்ம போய் அதை ருசித்து பார்க்கும் பொழுது தான் ஆண்டவருடைய மகிமை, அவருடைய வல்லமை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். தேவஜனமே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஃபியர், பயம் என்றால் என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் அ டார்க் ரூம். அந்த டார்க் ரூம்குள்ளே நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபியர்க்குள்ளவே நீங்கள் மடிஞ்சு போயிடுவீங்க, நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அந்த நெகட்டிவிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஒன்று யோசிப்பீங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று யோசிப்பீங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று யோசிப்பீங்க, என்னென்னமோ யோசிச்சு அப்படியே நீங்கள் எங்கே காணாமல் போய் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் அதற்கு நடுவில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எப்போ பயம் உங்களுக்கு அதிகமாக வருதோ ரொம்ப 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 அதிகமாக ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், அந்த வார்த்தை வரணும். குழந்தைகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லி கொடுங்க. அப்போ எப்பொழுது பயம் நம்மளுக்கு அதிகமாக வருகிறதோ அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம டிக்ளேர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். போன வாட்டி நடத்தின ஆண்டவர் இந்த வாட்டி எனக்கு இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்வார், என்னை இதுலேருந்து காப்பாற்றுவார்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அந்த சேலஞ்சை ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் நம்மை பற்றி சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. என்ன சொல்கிறார் ஆண்டவர் நம்மளை பார்த்து? பலன் கொண்டு. அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவா 1:9 சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லலையா? நான் உனக்கு சொல்லலையா? நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்ல, நான் உனக்கு சொல்லலை, நான் உனக்கு இதை வாங்கி தரேன்னு சொல்லலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னை நம்பலையா? நான் உனக்கு சொன்னல செய்கிறேன்னு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வண்டர்ஃபுல். நீ போகிற இடமெல்லாம், அந்த வசனத்தை நம்ம எல்லாருமே எடுத்து நம்ம படிக்க போகிறோம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். போங்க, எந்த சேலஞ்சஸ்னாலும் போய் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஒளிஞ்சிடாதீங்க, உங்களையே நீங்க மட்டுப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற பொட்டன்ஷியல், யூ ஆர் ஏபிள், யூ ஆர் ஹைலி பொட்டன்ஷியல். உங்களால இந்த விஷயத்தை செய்ய முடியும். ஏன்? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரை நம்ப போகிறோம், அவரை விசுவாசிக்க போகிறோம். Have I not commanded thee? Be strong, be of good courage, be not afraid, neither be thou dismayed, for the Lord thy God is with you. Yahweh
இஸ்ரவேலை காப்பவர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். தேவச்சனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பயம் உள்ள ஆவியை அவர் கொடுக்கவில்லை. அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இப்போ ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம சொல்ல போகிறோம், பயமே என்னுடைய வாழ்க்கையில நீ ஆளுகை செய்ய முடியாது. பயமே என் வாழ்க்கையில நீ ஆளுகை செய்ய முடியாது. பயமே என் வாழ்க்கையில நீ ஆளுகை செய்ய முடியாது. The spirit of fear, the spirit of fear, the
இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரும் நம்ம ஆவிக்குரிய ரீதியாக எழும்புவோமா? ரைஸ் அப், ரைஸ் அப், ரைஸ் அப். உங்களுடைய சிறக விரிங்க, உங்க சிறக விரிங்க, உங்க சிறக விரிச்சு எழும்புங்க, உங்க சிறக விரிச்சு எழும்புங்க, உங்களுடைய சிறகுகளை விரிங்க. ஆண்டவர் இருக்கார். He is going to teach you to fly. உங்களுக்கு பறக்க சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர், உங்களுக்கு பறக்க சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். You are going to fly over your problems. உங்க ப்ராப்ளம்க்கு மேல, உங்க சூழ்நிலைக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு பறக்க சொல்லி கொடுக்கிறார். மகளே, உன்னுடைய சூழ்நிலையில நீ விழுந்து போறதில்ல, நீ பறக்க போகிற, நீ பறக்க போகிற, நீ எழும்ப போகிற, நீ எழும்ப போகிற, நீ எழும்ப போகிற. பலத்தை பெற்றுக்கோ, பலத்தை பெற்றுக்கோ, பலத்தை பெற்றுக்கோ. The anointing of God, the anointing of Holy Spirit, the anointing of Holy Spirit, the anointing of Holy Spirit. ஆண்டவர் நம்ம விட்டு கொண்டு போமா, ஆண்டவர் விட்டு கொண்டு போமா. ஆண்டவரே, எங்க ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுங்கப்பா, எங்க ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளம்குள்ள நீங்க வாங்கன்னு கூப்பிடலாமா? இங்க இருக்கிற சகோதரர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? குடும்ப பாரம் உங்களை அழுத்தும் பொழுது உங்களுக்குள்ள வருகிற பயம், அந்த பயத்தை உங்களால வெளியில சொல்ல முடியாது. பட் you need to do, you need to do. நீங்க தான் அதை செய்யணும், நீங்க தான் அதை செய்யணும். உங்களுக்கு செய்யக்கூடிய பலனை கர்த்தர் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களால செய்ய முடியும். Believe your God, believe your God, believe yourself. நீங்க தான் செய்ய முடியுங்க. வேற யாரும் செய்ய போறது? உங்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறார். உங்களை கொண்டு, பலவீனமான உங்களை கொண்டு, தாவீது போல சின்னதா இருக்கிற உங்களை கொண்டுதான் பெரிய கோலியாத்தை ஆண்டவர் ஜெயிக்க போறாரு. ஆண்டவர் கிட்ட பேசுங்க. Renew your mind. Pray. Pray. Pray with a thanksgiving heart. போன மாசம் ஆண்டவர் நடத்தினார்ல, போன வாரம் ஆண்டவர் நடத்தினார்ல, போன வருஷம் ஜூன்ல ஆண்டவர் நடத்தினார்ல, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு இந்த வருஷம் ஜூன்ல இருக்கிற சேலஞ்சஸ் ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. போன வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார்னா இந்த வருஷம் ஹெல்ப் பண்ண மாட்டாரா என்ன? ப்ரே பண்ணுங்க. ப்ரே 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 ப்ரே. ஜெபிங்க 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 ஜெபிங்க. Lord, pour the spirit of prayer upon us, O Lord. ஆண்டவரே, ஜெப ஆவியை எங்கள் மீது ஊற்றுங்கப்பா. நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க பயம் வெளியில போயிடுமே, ஆனா உங்களை சாத்தான் ஜெபிக்க விட மாட்டான். நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது வெளியில போயிடும், ஆனா ஜெபிக்க விட மாட்டான், தடையை கொண்டு வருவான். ஜெபிக்கிறதுக்கு தடைகளை உண்டு பண்ணுகிற சத்ருவே உன்னை சபிக்கிற, உன் மேல அக்கினியை போடுகிற ஜெப ஆவியை தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க. உம்முடைய பாதத்துல அமர்ந்து காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் ஜெப ஆவியை ஊற்றுங்க. எங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்துங்க. உங்க முழங்கால் மேல கை வைங்க, உங்க முழங்கால் மேல கை வைங்க. ஆண்டவரே, என் முழங்கால்ல நின்று நான் ஜெபிக்கணும், என் முழங்கால்ல நின்று நான் ஜெபிக்கணும்பா. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் முழங்கால்ல நின்று ப்ரே பண்றேன். ஆண்டவரே, your emails can fail but your emails will never fail. முழங்கால் யுத்தம் எல்லா வித யுத்தத்துக்கும் மேலான யுத்தம். நீங்க முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்பாரே. ஆண்டவரே, முழங்கால்களை தள்ளாடாமல் ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்ன மாதிரி பயத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. உங்களை மாதிரி குறைவுல இருக்கிறவர்களுக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. உங்க குறைவுகளை ஆண்டவர் மாற்றி போடுவாரு. உங்களை மாதிரி வியாதியில இருக்கவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, உங்க வியாதியை மாற்றி போடுவாரு. உங்களை மாதிரி நெருக்கத்துல இருக்கவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, உங்க நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றி போடுவாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. இதுவரைக்கும் நீங்க நடத்துனீங்கப்பா, இனிமேல நீங்க என்ன நடத்துவீங்கன்னு சொல்லுங்களேன் வாயை திறந்து. ப்ளீஸ்
வாய் திறந்து பாசிட்டிவா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நடத்துற என் ஆண்டவர் இனிமேல நீங்க என்ன நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. போன வருஷம் எனக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த வருஷம் இந்த அகாடமிக் இயர்ல எனக்கு ஞானத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. காலேஜ் போற பிள்ளைகள் சொல்லுங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் சொல்லுங்க, போன வருஷம் எனக்கு பலனை கொடுத்த ஆண்டவர் இந்த வருஷமும் எனக்கு கொடுப்பாரு. போன வருஷம் எல்லா சேலஞ்சஸையும் சமாளிக்க என் கைகளை திடப்படுத்தின ஆண்டவர் இந்த வருஷமும் என் கைகளை திடப்படுத்துவாரு சொல்லுங்க. போன வருஷம் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், இந்த வருஷம் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. ரைஸ் அப், என் லெவல்ல ரைஸ் பண்ணுங்க. நான் ஆண்டவர் கிட்ட ப்ரே பண்ணுங்க. எனக்கு என் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லாம நான் இன்னும் பல பேருக்கு ஆசீர்வாதமான மாறணும்ப்பா. என்ன நீங்க ரைஸ் பண்ணுங்கப்பா. கழுக போல நான் உயர எழும்ப நீங்க உதவி செய்யுங்கப்பா. You need to rise up. You need to soar like an eagle over the problems, over all your fears, over all your doubts. இப்ப சந்தேகத்தை நம்ம விரட்ட போறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல எனக்கு சந்தேகத்தை எழும்ப பண்ணுகிற சந்தேகத்தின் ஆவியே உன்னை சபிக்கிறேன், உன் மேல அக்கினியப்படுகிறேன். சந்தேகத்தின் ஆவியை என்னை விட்டு வெளியில போ இயேசுவின் நாமத்தினால. சந்தேகத்தின் ஆவியை என்னை விட்டு வெளியில போ இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, சந்தேகத்தின் ஆவியை என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. The spirit of doubt out in Jesus mighty name. தேவன் நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சொல்ல போகிறோம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஜூன் மாசத்துல எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீங்க. நீங்க செய்வீங்க என் சபையின் வாழ்க்கையில, எங்க சபையில நீங்க செய்வீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த ஜூன் 28க்குள்ள எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க சபையில செய்வீங்க. நாங்க நம்புறோம்ப்பா. We believe in you, Jesus. We believe you. யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம். சொல்ல போகிறோம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை. நீ போற இடம்லாம் அவர் உங்க கூட இருக்கிறாருமா. நீங்க போற இடம்லாம் அவர் உங்க கூட இருக்காரு. அவர் தூங்கல, அவர் உறங்கல. உன்னை பாதுகாப்பார், உன்னை காப்பார், உன்னை தப்பு வைப்பார், உன்னை மீட்டு எடுப்பார். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்ள போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட வார்த்தை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. பல ஆண்டவரோட வார்த்தை ஆண்டவர் நம்ம கூட பேசியிருப்பாரு. ரீகலெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட். ஸ்பெண்ட் சம் குவைட் டைம் வித் காட். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு இந்த வாரத்தில் கிடைக்காது. நீங்க இதெல்லாம் செய்வீங்க, நான் நம்புறேன்பா. கண்களை திறக்க வேண்டாம், இங்கும் அங்கும் பார்க்க வேண்டாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரே. சொல்லுங்க, கேளுங்க, எனக்கு பலத்தை கொடுங்கப்பா. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுங்கப்பா. பயத்துக்கு நடுவில் நான் நின்று சரியான தீர்வை எடுக்கணும். நான் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாதுப்பா. பயம் ஒருபோதும் என் வாழ்க்கையில் ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே, நீங்க தான் என்ன ஆளுகை செய்யணும். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவரை இன்வைட் பண்ணுங்க. ஆண்டவரை, என் ஃபேமிலியில நீங்க வந்து உலாவுங்கப்பா. என் வீட்டில் நீங்க வந்து உலாவுங்க. கூப்பிடுங்களேன். Invite God into your family.
இன்வைட் காட் இன்டு யுவர் ஃபேமிலி. உங்க ஃபேமிலி தான் ஒரு குட்டி பரலோகம். என் ஃபேமிலியில் நீங்க வாங்கப்பா, என் ஃபேமிலியில் நீங்க வாங்கப்பா. இந்த ப்ரேயர் டைமை நம்ம யூஸ் பண்ணிப்போம். என் ஃபேமிலியில் நீங்க வாங்கப்பா. சண்டை, சச்சரவு, கூச்சல், குழப்பம் எல்லாத்தையும் மாற்றிப்போங்கப்பா. என் குடும்பம் ஒரு பரலோகம் மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. நாங்க ஹாப்பியா வாழணும்ப்பா, சமாதானமா இருக்கணும்ப்பா. எங்களை நீங்க வந்து ரூல் பண்ணுங்கப்பா. கேளுங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா, உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. Thank you Jesus. Oh, thank you Jesus. Thank you Jesus. உங்க மைண்டை ரெனியூ பண்ண சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க மைண்டை ஆண்டவர் ரெனியூ பண்ணணும்னு கேளுங்க. என் மைண்டை புதுசா மாத்துங்கப்பா, என் மைண்டை புதுசா மாத்துங்கப்பா. நாளைக்கு நான் என்னோட உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணும்போது நான் ஒரு புதிய சிருஷ்டியா போய் ஃபேஸ் பண்ணணும்ப்பா. Give me new strength. Give me new strength. Give me new courage. உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா, உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் உங்களை இனிமேலும் நடத்துவார். கவலையே படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. அதனால தான் வேதத்தில் 366 முறை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பயப்படவே பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலையை நீங்கள் தாண்டுவீங்க, இந்த சூழ்நிலையை நீங்கள் மேற்கொள்வீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, தான் விரும்பியதை செய்து முடிக்கும். தான் விரும்பியதை செய்து முடிக்கும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, என்னை நீர் பலப்படுத்தினதுக்காக, என்னுடைய சிந்தையை நீர் புதுப்பித்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த துணிவோடு, நீர் கொடுத்த இந்த பலத்தோடு, நீர் கொடுத்த இந்த திடனோடு ஆண்டவரே, எங்களுடைய உலகத்தை, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோலியாத்தை ஆண்டவரே நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயம் எடுப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின் படிக்கை இங்கே இருக்கிற நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஜெயத்தை கொடுக்க போறீங்க, நீங்க சாட்சியா நீங்க நிறுத்த போறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. We put all our trust, hope and faith in only Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.